செல்லும் மாநகர் பேருந்துகள் அனைத்தும் மரக்கடை வழியாக மெயின்கார்ட் கேட், காந்தி சந்தை அருகில் பயணிகளை இறக்கிவிட்டு மேலரன் சாலை வழியாக செல்ல வேண்டும். திருவானைக்கோயில் வழியாக செல்லும் பேருந்துகள் அனைத்தும் மாம்பழ சாலையில் இறக்கிவிட்டு திரும்பி செல்ல வேண்டும். கரூர் சாலையிலிருந்து வரும் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து செல்லாமல் சாஸ்திரி சாலை வழியாக மத்திய பேருந்து நிலையம் செல்ல வேண்டும் என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலூர், பெரம்பலூர், அரியலூரிலிருந்து வரும் பேருந்துகள் திருவானைக்காவல் வழியாக சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து செல்லாமல் கொள்ளிடம் புறவழி சாலை வழியாக மத்திய பேருந்து நிலையம் செல்ல வேண்டுமெனவும் சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் செல்ல அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதாவது காவல்துறை அனுமதிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இந்த நிகழ்ச்சியானது முழுக்க அனுமதி பெற்றோர்களுக்காக நிகழ்ச்சியாக மாவட்ட நிர்வாகிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கியூஆர் குறியீட்டுடன் கூடிய நுழைவுச் சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 5000 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கியூஆர் குறியீடு அனுமதி சீட்டானது தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது குறிப்பாக பாதுகாப்பு கருதி கர்ப்பிணி பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள், பள்ளி மாணவிகள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியோர் உள்ளிட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்படவில்லை. மேலும் காவல்துறையின் வழிகாட்டுதல் படி பங்கேற்பாளர்கள் தங்களது வாகனங்களை நிறுத்தும் போது அதற்கான ஒதுக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படாதபடி வாகனங்கள் நிறுத்த வேண்டும் எனவும் கியூஆர் குறியீடு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளவர்களுக்கு தேவையான குடிநீர், மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விகிதா, விவரங்களுக்கு நன்றி அப்துல் கரீம்.